தனுஷும் மிருணால் தாக்கூரும் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற இந்த செய்தி தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். தனுஷும் மிருணால் தாக்கூரும் ஒரு தனியார் ஈவெண்ட்ல வந்து சந்திச்சிருக்காங்க. அங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்காங்க. பட் மீடியாஸ் இதை எப்படி கிளைம் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரையில இருக்கிற ஒரு சில பேரும் என்ன சொன்னாங்கன்னா இவங்க காதலிக்கிறாங்க, ஒன்னாதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா தனுஷ்க்கு இது கான்ட்ரவர்சி கிடையாது. சோ தனுஷோட கான்ட்ரவர்சி பாத்தீங்கன்னா இந்த குபேரா படத்துல இருந்தே நம்ம எடுத்துப்போம். குபேரா படம் மிச்ச ஸ்டேட்ல நல்லா ஓடிச்சே தவிர தமிழ்நாட்டுல வந்து ஓடவே இல்லை. பிகாஸ் ஆஃப் த ரீசன் அவர் ரஜினிகாந்த் மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒரே காரணம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது குச்சி லீக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தனுஷும் த்ரிஷாவும் ஒன்னா இருக்கிறது, அப்புறம் வந்து தனுஷும் டிடியும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்றது, இதையும் தாண்டி தனுஷும் ஜெயம் ரவியோட எக்ஸ் ஒய்ஃப் ஆர்த்தி அவர்களும் ஒன்னா இருந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. சோ தனுஷை பத்தி மாசம் மாசம் ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கும். அந்த கான்ட்ரவர்சியில மாட்டினவங்க தான் வந்து மிருணால் தாக்கூர். ஆனா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இதை பத்தி இல்ல. பொதுவாகவே ஆக்டர்ஸ் கான்ட்ரவர்சி பத்தி பேசினாவே எதுவும் பெருசா வந்து அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. சமந்தா மட்டும்தான் தன்னை பத்தி எந்த கான்ட்ரவர்சி வந்தாலும் வெளியே சொல்லிடுவாங்க. சோ தனுஷ் வந்து போன குபேரா ஆடியோ லான்ச்லயே சொல்லிருப்பாங்க, என்னை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மிருணால் தாக்கூரும் தனுஷோட விஷயமும் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அது பொய்ன்னு தெரிஞ்சுட்டே வேகமா பரவப்படுது அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.